Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுற இடம் எது அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸில் தான். ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து நிறைய பேர் புரியவே மாட்டேங்குது சார், ஃபிசிக்ஸுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் படிக்கிறது மூலமாக எப்படி 100+ மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 10 சாப்டர்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து பயாலஜியும் அண்ட் கெமிஸ்ட்ரியும் மட்டும்தான் படிக்கிறேன், ஃபிசிக்ஸை வந்து நான் சுத்தமாக வந்து இப்போதைக்கு சாப்டர்ஸ் வந்து படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டீசென்ட்டான மார்க்ஸை வந்து எடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், ஏதாவது டாபிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டாப் 20 மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த 20 டாபிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், மோஸ்ட்லி வந்து ஒரு 80+ மார்க்ஸை உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி இது பாசிபிளா, உண்மையிலே 80 மார்க்ஸ் வந்து வருமா, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். அதுக்கான ஆன்சரை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து ராஜூஸ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். எந்த வருஷத்துலேருந்து 2019 2022 இந்த வருஷம் ஒரு 4 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் எதுக்காக 2019 அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து என்டிஏ வந்து என்ன பண்ணாங்க, நீட்டை வந்து கையில் எடுத்தாங்க. ஸோ அப்போ இருந்து தான் என்டிஏ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ மோஸ்ட்லி அனலைஸ் எல்லாமே வந்து நம்ம 19 22 வரைக்கும் பண்ணால் தான் கரெக்டாக ஒரு அளவுக்கு வரும். ஸோ அப்போ நான் 19 22 வரைக்கும் வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஒரு 20 சாப்டர்ஸை வந்து நான் பார்த்தேன். இந்த 20 சாப்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து 19 கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை 20 கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் வந்து கண்டிப்பாக நான் இப்போ 20 சாப்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போது நான் வந்து உங்களுக்கு 20 சாப்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அந்த 20 சாப்டர்ஸ்ல இருந்தும் ப்ரீவியஸ் இயரில் எல்லா பேப்பர்லையுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எது அப்படின்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ இந்த 20 சாப்டர்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எதை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் ஒரு 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டினியூஸாக வந்து இந்த சாப்டர் வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்றதுக்கான பிடிஎஃப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ராஜூஸ் பயாலஜி அப்படின்ற டெலகிராம் குரூப் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீட் PYQs அனலைஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த வீடியோஸை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தலைப்பை வந்து நீங்கள் போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ அந்த 20 சாப்டர்ஸ், அதாவது 20 டாபிக்ஸ், சாப்டர்ஸ் கிடையாது, 20 டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக அந்த சாப்டர்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 10 நியர்லி வந்து 11 சாப்டர்ஸ், இந்த 11 சாப்டரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சாப்டர்ஸ், இந்த 11 சாப்டர்ஸ்ல இருந்தும் கண்டினியூஸாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆர் 10 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையுமே நியர்லி வந்து 2 கொஸ்டின் ஆர் 1 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 11 டாபிக்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே வந்து கூடாது. இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் 4 இயர் கொஸ்டின் எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸில் இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இயரும் வந்து கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 4 இயர்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது யாருக்காக சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வேணால் ரிவிஷனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு சிலர் வந்து நான் இன்னும் ஃபிசிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இது. ஏன்னா ஷார்ட் டைம் பீரியடில் வந்து ரொம்ப சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டீசெண்டான மார்க்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் 22 சாப்டர்ஸ் வந்து 22 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இருந்து ஒரு 18 or 20 கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 20
கொஸ்டின்ஸ் வந்திருந்தனா அதிலே நம்ம 80+ மார்க்ஸை வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ முக்கியமானது இந்த சாப்டர்ஸை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டீசெண்டான மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணாமல் பிலோ 20, 30 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து கொஞ்சம் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்து அந்த இடத்துல வந்து குறையும். ஏன்னா நம்ம நீட் ஸ்கோருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து 3 சாப்டர்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு டீசெண்டான மார்க்ஸை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். அப்போ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டீசெண்டாக வந்து ஒரு 50 ஆர் ஒரு 80+ வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு 30+ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இதே மாதிரி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்க்கான பிடிஎஃபை வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. போய்ட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்னா நீட் PYQs அனலைஸ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் 22 வரைக்கும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜேஷ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.